சரிங்க. புத்தகம் இன்னைக்கு 2, 3 பக்கம் போகணும். பெங்களூர் போகுது. ஒன்று வந்து ம். பட்டுக்கோட்டை போகுது, பெங்களூர் போகுது. அப்புறம் வந்து பண்ருட்டி உங்க ஊர், கடலூர் உங்க ஊருக்கு வருது. ம். ஆனாமே டிடிடிசியில் வரும். டிடிடிசி சரிங்க. ப்ரொஃபஷனில் வரும், அந்த டிடிடிசி வரும், அல்லது வந்து எஸ்டி கூரியர். இந்த மூணில் எது ஒன்றில் வரும். சரிங்க. அது நான் அது 10 வருஷம் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கேன். இன்னைக்கோட ஒரு காலையில் ஒருத்தர் என்னை கூப்பிட்டுருந்தாரு. இருக்குது ஒரு இயற்கை வாழ்வகம் இயற்கை மருத்துவத்தில் பேசும் பொழுது என்னோட சப்ஜெக்ட் யாரோ உள்ள விட்டுருக்குறாங்க. ஓஹோ. கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. அவங்க பிடிச்சி காலையில் நான் கிட்டத்தட்ட அரை மணி நேர விளக்கம். என்னை தவிர யாரும் சொல்லித்தர விளக்கம். முடியாது. என்னை தவிர யாரும் சொல்லித்தரக்க தகுதி கிடையாதுன்ட்டு நான். சரிங்க. இயற்கை என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறது, அவ்வளவுதான். யார் வேணா கத்துக்கலாம். இயற்கை என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறது, அவ்வளவுதான். நான் இந்த இயற்கைக்கு தான் நான் என்னை தேர்ந்தெடுக்கிறேன்னு. யாரும் இயற்கை தான் தேர்ந்தெடுக்க முடியும், நானா தேர்ந்தெடுக்க முடியும்? இல்லையா, இயற்கை தான். இப்ப இயற்கை தான் என்னை பேச வைக்கிறது. இதுல மயக்கம் ஆணவம் எதுவும் கிடையாது. நான் சாதாரண ஒரு ஆள் தான். ஒரு சட்டை போட்டிருக்க ஒரு ஆள், ஒரு கத்தி குத்துனா உங்களுடைய சேவை மக்களுக்கு தேவை ஐயா. உங்களுடைய சேவை மக்களுக்கு தேவை. அப்ப நான் சாதாரண, ஏன்னா காட்சிக்கு எளியனா இருக்கணும், பாக்குறவங்களுக்கு எளியனா இருக்கணும். ஆனா அந்த காட்சிக்கு எளியவனா இருக்கிறத பார்த்து நீங்க தவற எடை போறனாலதான் கட்டடத்தை ஏத்தி இருக்கேன் நான். புரியுதா? காட்சிக்கு எளியமா போட மாட்டாங்க. அதுதான். அதனாலதான் நான் நன்கொடையை வந்து அதனாலதான் வந்து நன்கொடையையும் பண்டமாற்று முறையும் அதிகமா நான் வச்சேன். ஏன்னா நீ நம்ம காட்சிக்கு எளியனா வந்துடக்கூடாது. நீ வந்து ஒன்னும் வராத. நான் வந்து 25 வருஷம் எப்பவும் காட்சிக்கு எளியனா தான் இருப்பேன். காட்சிக்கு ஆனா தனிச்சுதான் இயங்குவேன், யாரோட சேரவும் மாட்டேன். சரி. என்னை சுத்தி யாரும் காலை உணவு வந்து பீட்ரூட்டு, கேரட்டு, பீன்ஸு அதெல்லாம் வேக வச்சு கொஞ்சம் அப்படியே பொரியல் மாதிரி பண்ணி கொஞ்சம் சோறு கலந்து சாப்பிட்டாங்க. அவ்வளவுதான். அப்பளம் வச்சுக்கோங்க, ஊறுகாய் வச்சுக்கோங்க, ஒரு வடை வச்சுக்கோங்க, ஒரு பஜ்ஜி வச்சுக்கோங்க, இதெல்லாம் வச்சு சாப்பிடுங்க. அதெல்லாம் அப்ப அந்த எல்லாமே பண்ணிக்க. உப்பு காரம் குறைவா போட்டுக்கு, எல்லாமே பண்ணிக்கோங்க. உப்பு காரம் மட்டும் குறைவா போட்டுக்கணும். அப்ப ஏன்னா உப்பு காரம் வந்து நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். சரிங்க. உப்பு காரத்தை தவிர்த்து போடாமே கூட விட்டு சொல்றேன். நான் சொல்றது இல்ல, உடம்பு சொல்லுது. சரிங்க. உப்பு நானா கண்டுபிடிச்ச? எதையுமா நான் கண்டுபிடிக்கல. இதெல்லாம் இது உடம்பு கெடுக்கும். சரிங்க. எனர்ஜி, அதாவது ஆற்றலை எடுத்து அது வசியம் பண்றது. அந்த வந்து பஞ்சவசியம் சொல்றோம் இல்லையா, பஞ்சவசியம். அது என்ன பஞ்ச கோத்திரம் சொல்றீங்க, பஞ்ச கோயில் சொல்றீங்க, அது என்ன பஞ்சவசியம்னு என்ன? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பஞ்ச கவியம் வேற தெரியும். பஞ்ச கவியம் நல்லா மாட்டு சாணத்தையும் தயிரையும் போட்டு கரைச்சி எதுக்கு ஊத்திட்டு மாட்டு சாணத்தை போடுவீங்க, தயிர் போட்டு உரிச்சு ஊற வச்சு நம்மாழ்வார் சொல்லியிருக்காரு பஞ்சகவியம். அந்த கவியம் வேறையா, இது பஞ்சவசியம். பஞ்சவசியம்னா 5 பூதங்களையும் உள்ள கொண்டு வர்றது. சரிங்க. காலையில அரை மணி நேரம் ஒருத்தர் பேசியிருக்கேன், ஒரு அரை மணி நேரம் ஒரு டாக்டர்கிட்ட பேசியிருக்கேன். நன்கொடை கொடுத்துட்டு உள்ள வான்ட்டேன், நன்கொடை கொடுத்துட்டு உள்ள வா அப்படின்ட்டு. ஆனா அவரு எங்கேயோ இயற்கை மருத்துவத்தில் பேசியிருக்காரு, டக்குன்னு லாக் ஆயிடுச்சு. கரெக்டா யாரும் என் சப்ஜெக்ட் உள்ள விட்டாங்க. என் சப்ஜெக்ட் உள்ள எப்பயும் வாயோட உள்ள வந்துருச்சு உள்ள. நீங்க உணவில்லாமல் வாழ்ந்தா தான் சாத்தியம் அவங்க பேசியிருக்காங்க. உணவில்லாமல் வாழ்ந்தால் தான் சாத்தியம். எப்படி, எந்த தலைப்பு எப்படி வருது? அவர் டக்குன்னு பிடிச்சி அவர் பட்டுக்கோட்ல இருந்து போன் வருது எனக்கு. அப்புறம் 3/4 மணி நேரம் பேசினேன். என்ன படிச்சிருக்கேன்? மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கேன், பிஎட் பண்ணியிருக்கேன். மேத்தமெட்டிக்ஸ் படிச்சீங்களே, என்ன கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டேன். என்ன ப்ராப்ளத்தை என்ன சால்வ் பண்ணீங்கன்னு கேட்டேன். ராமானுஜம் மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் சால்வேஷன் பண்ணீங்களா, இல்ல ஜெர்மனி சயின்டிஸ்ட் மாதிரி ஈக்குவேஷன் ஏதாவது போட்டீங்களா? எந்த ஈக்குவேஷன் போடாம மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டு ஊரை சுத்திட்டு இருக்கிறீங்களான்னு கேட்டேன். சால்வேஷன் பண்ணு, கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியதானே, பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியதானே அப்படின்னு. இல்லை சார், படிச்சது வேற. என்ன பண்றேன்? ஏஜென்சி வேண்டிய ரைட், ஏஜென்சி வச்சிருக்கிறப்ப என்ன நோக்கம்? புத்தகம் வாங்க வேண்டிய, புத்தகம் வாங்கி என்ன பண்ண? திருப்பி கொண்டக்க கேள்வி கேட்டு அரை மணி நேரம் போட்டு மண்டையை உடைச்சு
புத்தகத்தை வாங்கி என்ன பண்ண போறேன், புத்தகம் வாங்கி என்ன பண்ண போறேன் என்ற வீடியோவை பார்த்தாவே போதும் அப்படின்னா, வீடியோ பார்த்தாவே இப்ப புத்தகம் வாங்கணும்னா எனக்கு 1000 நன்கொடை கொடுக்கணும். இது கடைவிலையில் இருக்குது. ஏன்னா மண்டையில ஏத்திடணும். இப்ப என்ன சொல்றீங்கிறது உங்களுக்கு சொன்னதை அவர் ஏத்திருக்க. டக்கு முக்காடி திணறி போய் குரல் இருக்கிறப்ப அங்க போனத நல்லா ஆகுங்கிற நேரம் அப்படி ஒரு செய்தி மண்டையில போட்டுறணும். அவன் ஒன்னா என்னமோ சொல்றான்னு சொல்லி அடிச்சு நொறுக்கி அவன் அந்த மோரை போட்டு வெண்ணெய் போட்டு கரைஞ்சு கடைசியில வெண்ணெய் எடுத்து இல்ல உண்மைதான்னு தெரியறப்ப எங்கிட்ட எடுத்தனே என்கிட்ட வரக்கூடாது. எடுத்தனே வரக்கூடாது. எதுக்கு வரணும் அப்படின்னு போட்டு அப்புறம் சுளுக்கு எடுத்து விட்டேன். சுளுக்கு எடுத்துட்டு சரி ஐயா கரெக்டு தாங்க ஐயான்னு சொல்லி அப்புறம் அவருக்கு அனுப்பிச்சிருக்கேன். அவர் வந்து இயற்கை உணவு வாழ்வகத்துல கேட்டு பெற்றிருக்கிறார். இப்ப இயற்கை உணவு அப்புறம் யார் யார் எப்படி செத்து போனாங்கன்னு சொல்லிட்டேன். யார் யார் எப்படி செத்து போனாங்க, இயற்கை உணவு சாப்பிட்டு எப்படி செத்து போனாங்க, தேங்காய் பழம் சாப்பிட்டு எப்படி செத்து போனாங்க, திடீர்னு தேங்காய் பழத்தை உடனடியாக நிறுத்தி 15 நாள்ல எப்படி செத்து போனாங்க, ஏன் பழம் சாப்பிட்டு இப்ப சோறு திங்கிறவன் சாகுறான், பழம் சாப்பிட்றவன் ஏன் செத்தான், தேங்காய் சாப்பிட்றவன் ஏன் செத்தான் அப்படிங்கிறதுக்குள்ள விளக்கம் சொல்லியிருக்கேன். என்னது விளக்கம் சொல்றீங்க? ஆமா, சும்மா தேங்காய் பழம் தேங்காய் சுத்தமாக்காது, பழமாவது சுத்தமாக்கும். ஆனால் பழத்தை நிறுத்துறப்ப பழத்தையும் சுத்தப்படுத்தும்னு நான் சொன்னேன். அங்க மாட்டிக்கிட்டாங்க. அதாவது தேங்காயை உடம்ப சுத்தப்படுத்து. மாங்காய் தேங்காய்னு 2 இருக்கு. மாங்காய்னு ஒண்ணு சொல்லுவாங்க, தேங்காய்னு சொல்லுவாங்க. மாங்காய் வந்து அவர்கிட்ட பேசின வீடியோ போட்டீங்களா ஐயா? போட்டுருக்கீங்களா? அவர் என்ன சாதாரண போன், நான் வெளியே கீழ் நின்று இருந்தேன். கீழ் நின்று சாதாரண போன். இது வந்து கேபிள் போன், இது வந்து ஃபைபர் போனு. இப்ப ஃபைபர்ல கூப்பிட்டு இருந்தாருன்னா டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணிருப்பேன். ஆமாய்யா, நான் கீழே நின்று அந்த செய்தி மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கும். அதுக்காக சொல்றேன். அது மறுபடியும் வருவாரு. அப்புறம் மறுபடியும் வருவார்ல. கண்டிப்பா. ஒன்னும் அவசரப்பட தேவையில்லை. இன்னும் நாம ஒன்னும் கவலை. எனக்கு 25 வருஷமா அவசரப்படாம இருக்கிற, இன்னும் 100 வருஷம் நான் அவசரப்பட மாட்டேன். ஏன்னா இது வந்து மனம் மாறாத வரைக்கும் நடக்காது. நான் வந்து 100 பேர்த்து நானே கைப்படையே என்ற சொந்த செலவு பண்ணியே இப்ப மட்டும் சமீபத்துல போன மாசம் மட்டும் எனக்கு வந்து 3500 ரூபாய் செலவு. 10 பேத்துக்கு சும்மா கொடுத்து போட்டுருக்க புத்தகத்தை. ஏன்னா அத்தனை பேர் விஞ்ஞானிகள், அத்தனை விண்வெளி விஞ்ஞானிகள். நாளைக்கு விண்வெளி விஞ்ஞானி நாளைக்கு ஏதோ பிரதமர்கிட்டயோ அல்லது வந்து செவ்வாயோ அல்லது நிலாவுக்கு போறப்ப ஆகாரம் இல்லாம எப்படி போறதுன்னு எவனாச்சும் கேட்டானா 10 புத்தகத்தை அவன் விஞ்ஞானிகள் காட்டணும். ஏற்கனவே ஒருத்தன் எங்கிட்ட கொடுத்துட்டு போனா, ஒருத்த வந்தான், அவன் எவனோ இனியன்னு சொன்னான், எங்கிட்ட கொடுத்தான், இதை பார்த்தேன், எப்படி எங்களுக்கு புரியல, நாங்களும் வாங்கி வச்சிருக்கான்பா, எல்லாரும் வாங்கி வச்சிருக்காம்பா. அதுக்காகத்தான் நான் வழியை போய் கொடுக்கறத அவங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயாகணும். என்னது சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் இது மானம் கெட்டு கிடக்குது. இதுக்கு மான வைக்க சூடு சொரண ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையவே கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மானரோசம் கிடையாது, அந்த விஞ்ஞானிகளுக்கு மானரோசம் வரணும். என்னது விஞ்ஞானிகளுக்கு. ஆனா விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிப்பாளர் இல்ல, வெங்கடேசன் தான் கண்டுபிடிப்பாளர். செவ்வாய்க்கு நீ போலாம், நிலாவுக்கு போலாம், சோறு இல்லாம செவ்வாய்க்கு போறது நிலாவுக்கு போறது விவசாயம் இல்லாம எப்படா போவ? அப்புறம் எப்படி செவ்வாய்க்கு போற? எல்லா விஞ்ஞானிகளும் செவ்வாய்க்கு போறத பேசிட்டு இருக்காங்கம்மா, செவ்வாய்க்கு போறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது அந்த போறதுக்கான உடலை அந்த போறதுக்கான உடல் தான் நீங்க நானு மாதிரி. நம்ம போறோமா இல்லையா அதை பத்தி கவலை இல்லையோ, இந்தாங்க தானே மாதிரி. நம்ம நோக்கம் வந்து அங்க போறது இங்க போறதெல்லாம் கிடையாது. நாம அங்க போறதுக்காக நம்ம உணவை தயார் பண்ணிக்கிறோம். ஆனா போகணுங்கிற அவசியம் இல்லை. அந்த போறதுக்கான என்ன அவசியம் கிடையாது. நம்ம அங்க போகணும் அவசியம் கிடையாது. ஆனா அங்க போகணும்னா எப்படி உடலை மாத்தணுங்கிறதுக்காக நம்ம பயிற்சி எடுத்துக்கிறோம். நாம இங்க பூமியில வாழ்றது, பூமியில ஒழுக்கமா வாழ்ந்தா போதுன்னா பூமியில ஒழுக்கமா. நீ விண்வெளியில போய் கிளிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானமேறி கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் அம்மா சொல்றேன் வானமேறி வைகுண்டம் போறாங்களாம். ஏடா ஒண்ணும் கிளிக்க முடியல. பூமியில சக்கர நோயோட வாழ்ந்த எல்லா விஞ்ஞானிகளும் சக்கர நோயாளிகள். எல்லா விஞ்ஞானிகளும் எல்லா ஐஐடி விஞ்ஞானிகளும் நான் சேலஞ்சு பண்றேன். எல்லா ஐஐடி விஞ்ஞானிகளும் சக்கர நோயாளிகள். எல்லா ஐஐடி டிஆர்டிஓ விஞ்ஞானிகளும் சக்கர நோயாளிகள். அப்படியே டிஆர்டி மூளை மட்டும் வேலை செய்யுதுங்க. மூளை மட்டும் நல்லா வேலை செய்யுது. மூளை யாருக்கு?
விஞ்ஞானிகளுக்கு ஒரு வெங்காயம் வேலை செய்யாது. அதுல படிச்சு படிச்சு வாந்தி எடுக்கிறவனுக்கு என்னது அவன படிச்சு விஞ்ஞானி படிச்சு படிச்சுட்டு திருப்பி சொல்றது. அது வாத்தியார் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எந்த வேலை? வாந்தி எடுக்கிறாரு. பள்ளிக்கூடத்துல வாத்தியார் இருக்காருல்ல, அவர் சொல்லுவாங்க என்ன வாத்தியாரு? சயின்ஸ் வாத்தியாரு. சயின்ஸ் வாத்தியாரை தவிர சயின்டிஸ்ட் கிடையாது. அவர் கண்டுபிடிச்சவரு இல்ல, அந்த சயின்ஸை பத்தி பேசுறவரு. சயின்ஸை பத்தி பேசுறவர். அதே யாரோ எழுதிய சயின்ஸ பாடமா வச்சுக்கிட்டு அவர் பேரு குப்புச்சாமி சயின்ஸ் வாத்தியாரு. அவர் குப்புச்சாமி சயின்ஸ் வாத்தியாரு, ராமசாமி கணக்கு வாத்தியாரு, இளையன் தமிழ் வாத்தியாரு. நான் தமிழ் கண்டுபிடிக்கல, அவர் விஞ்ஞானத்துக்கு கண்டுபிடி, சும்மா பேர் வச்சுக்கிட்டு வாத்தியாருங்கிறது. அந்த மாதிரிதான் இஸ்ரோ விஞ்ஞானிகள். அப்படித்தான் அங்க யாரும் ஒண்ணு கிழிக்கிறத புதுசா எவனும் கண்டுபிடிக்கிறது இல்ல. எவனா கண்டுபிடிச்சத காப்பி அடிச்சுட்டு ஆக்குறது. டரு டரு கண்டுபிடி ஒன்னும் கண்டுபிடிக்கிறது இல்ல. என்னது ஒன்னும் கண்டுபிடிக்கிறது. கண்டுபிடிச்சிருந்தா நோபல் பரிசு வாங்கியிருக்கணும். எவன ஒருத்த இஸ்ரோ விஞ்ஞானி ஒருத்த நோபல் பரிசு வாங்கியிருக்கானு பாருங்க. இந்த 70 ஆண்டுல அமெரிக்கால இருக்கிற விஞ்ஞானிகள் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. எல்லா நாட்டிலேயே நோபல் பரிசு வாங்கியிருக்கானுங்க. இந்தியாவில் இருக்கிற ஒரு இஸ்ரோ விஞ்ஞானியாவது, ஒரு ஐஐடி விஞ்ஞானிகளாவது, ஒரு என்பிஎல் சிஎஸ்ஐஆர், இந்தியாவோட பெரிய விஞ்ஞான கழகம் சிஎஸ்ஐஆர், அந்த எவனாவது ஒருத்தனாவது மானம் வெக்கம் சூடு சொரணை இருந்திருக்குது அவங்களுக்கு எல்லாம்? அப்படின்னு இவனெல்லாம் என்ன பண்ணிட்டான்? சும்மா உட்காந்துருக்கான்னு அர்த்தம். சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துருக்கான். ஒருத்தன் கூட நோபல் பரிசு வாங்கல. அப்படி என்ன வெங்காயத்துக்கு பிசிக்ஸ் படிக்கிறீங்க? என்ன வெங்காயத்துக்கு கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க? என்ன வெங்காயத்துக்கு பயாலஜி படிக்கிறீங்க? என்ன வெங்காயத்துக்கு இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு நான் இனியன் கேட்கிறேன். ஏன்னா நானும் வரி கட்டுறேன்ல, நானும் சம்பளம் வாங்குறேன், வரி கட்டுறேன், டாக்ஸ் கட்டுறேன், பஸ்ஸுக்கு போறேன், சினிமாவுக்கு போறேன், கூத்தடிக்கு நானும் வெங்காயம் வாங்குறேன், தக்காளி வாங்குறேன், அரிசி வாங்குறேன், பருப்பு வாங்குறேன், டீ தூள் வாங்குறேன், போண்டா பஜ்ஜி வாங்குறேன், நாளைக்கு ரயில்ல போவேன், டிக்கெட் எல்லாம் நானும் வரி கட்டுறேன். அப்புறம் அது வேற ஹவுஸ் டாக்ஸ் கட்டுறேன், வாட்டர் டாக்ஸ் கட்டுறேன், முனிசிபாலிட்டி டாக்ஸ் கட்டுறேன். வருஷத்துக்கு 8500 ரூபாய் முனிசிபாலிட்டி டாக்ஸ் நான் கட்டுறேன். நான் கேள்வி கேட்கிறேன். நான் எவனாவது ஒருத்தனாவது, அது சர்சி ராமனுக்கு அப்புறம் சந்திரசேகரன், அவரு பெரிய சயின்டிஸ்ட், அவருக்கு அப்புறம் டாக்டர் வெங்கட்ராமன், இந்த 3 பேரை தவிர யாராவது இந்தியாவில நோபல் பரிசு வாங்க, அப்புறம் கோவிந்த் குரானா அவர் ஒருத்தர், இந்த 4 பேரை தவிர, அது முக்கியமா சர்சி ராமன் தான் பெஸ்ட். அவரு கண்டுபிடிச்சதை உலகத்தையே ஆட்டிட்டு இருக்கு. அவர் ஒளி ஆராய்ச்சி பண்ணாரு. யார் ஒருத்தன் ஒளி ஆராய்ச்சி பண்றானோ அவன் தான் டாப்ல வருவான். ஒளி எது? ஒளி. முதல் ஒளி ஆராய்ச்சி பண்ணவரே இவரு தான், சசிவராமன் தான். திருச்சியில பிறந்தவர். அவருடைய ஸ்பெக்ட்ராஸ்கோபி கண்டுபிடிச்சு எப்படி வானத்துக்கும் கடலுக்கும் எந்த சம்பந்தம் கண்டுபிடிச்சு கடைசியில பார்த்தா அவரு தான் பூதகான எல்லா ஒளிக்கான விளக்கம் சொன்னாரு. அதாவது லைட்டு உள்ள செலுத்தினாவே உள்ள என்ன பொருளுக்குன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொன்னாரு. ஒரு லைட்டு வெளியே உள்ள போனாலும் சரியே, லைட்டு வெளியே வந்தாலும் சரியே, அந்த நிறமாலை வைத்துக் கொண்டு உள்ள என்ன பொருள் மறைந்திருக்குன்னு கண்டுபிடிச்சலான்னு சொன்னார். உலகத்துல டாப் சயின்ஸ் நம்ம இந்தியர்கள் தான், தமிழர்கள் தான். ஆக அதுக்கப்புறம் யாரு இந்தியாவில ஏன்னா கண்டுபிடிப்பாளர் இருந்தா அவன் நோபல் பரிசு வாங்கியிருப்பான். கண்டுபிடிப்பாளராக இருந்தா நோபல் பரிசு. அப்படி பார்த்தா நோபல் பரிசு மயில்சாமி நகர் ஏன் நோபல் பரிசு வாங்கல? ஏன் அப்துல் கலாம் ஏன் நோபல் பரிசு வாங்கல? அவங்கள கண்டுபிடிப்பாளர் கிடையாது, டெவலப்பர். என்னது டெவலப்பர்? ஒரு பிலிம் கொடுத்தோம்னு வச்சுங்க, பிலிம் கொடுத்தா சாயத்துல போட்டேன் ஒரு பிலிம் கொடுப்பாங்க, நெகட்டிவ் பிலிம் கொடுத்தா அதை சாயத்தில் நினைச்சு கலர் பிலிமா மாத்துறது. என்னது ஏற்கனவே ஒரு பிரிண்டர் போட்டோ எடுத்து கையில நெகட்டிவ் கொடுத்துருவான். நெகட்டிவ் தான் அந்த நெகட்டிவ் கொடுத்தோன்னே இவன் கலர் நினைச்சு மின்னுதும்பான். அந்த வேலையை தான் எல்லாரும் பண்ணியிருக்காங்க. நான் கண்டுபிடிச்சிருக்கு பாத்தீங்கன்னா, நான் குவாண்டம் எஃபெக்ட்ல 5 கண்டுபிடிச்சிருக்கேன். இந்தியன் விஞ்ஞானி கிடையாது, இந்தியன் கண்டுபிடிப்பாளர். நான் சேலஞ்ச் பண்றேன். என் பேப்பரை நீ தைரியம் இருந்தா, என் பேப்பரை தைரியம் இருந்தா படிங்க பார்க்கல, என் தைரியம் இருந்தா ஃபேஸ்புக்ல போடுறேன், படிங்க பார்க்க. படிச்சு போட்டு குறைய கண்டுபிடி. நீ நான் ஜீரோவிலே பவர் எடுக்கிறேன். என்னது ஜீரோல? ஆமா, ஜீரோ இஸ் எ பவர். யாரு ஜீரோ இஸ் எ பவர்? அந்த மாதிரி நான் குவாண்டம் பாருங்க, ஜீரோல பவர் எடுக்கிறதுக்கு நான் ஒரு செமிகண்டக்டர் கண்டுபிடிச்சிருக்கேன். இதை தண்ணிக்குள்ள போட்டா கரண்ட் வந்துடும். தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா லைட் பல்ப் எரியும். சேலஞ்சு பண்றேன். இதை அப்படியே காப்பி பண்ணியிருக்கேன். அப்படியே யாரோட போட்டோ எடுத்து போட்டு இதுல என்ன மிக்ஸ் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா,
அதாவது ஒரு பொருள் நகர்வதற்கு ஒரு பொருள் நகர்வதற்கு ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஒரு பொருள் நகரணும் ஃபோர்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அதான் விஞ்ஞானம். ஆனால் ஃபோர்ஸே இல்லாம எலக்ட்ரிசிட்டி வெளியே வருது. எப்படி எப்படி நீ படிச்ச பாடத்துல கிடையாது, நான் படிச்ச பாடம் இயற்கையில் இருக்குது. அதே மாதிரி இந்த மனித உடல் அப்படித்தான். நான் திருப்பி எங்க கரெக்ட் பண்ணனா, இது எப்படி இயங்குதோ அதே மாதிரி உடம்பே இயங்குது. நீ ஒன்ற பாடம் தப்பு. ஏன்னா நீ வந்து இட்லி தோசையை திருட்டு தெரிஞ்சா நீ சாக வேண்டிதான். ஏன்னா எனர்ஜி இட்லி தோசை என்பது ஆசைக்கு வச்சுக்கோமா தவிர ஆரோக்கியத்தை வச்சு கூடாது. அப்படின்னா பிரச்சனை பசிதான் பிரச்சனை. பசி என்பது மாயை. அந்த பசியை எப்ப உதைக்கிறானோ அப்பதான் நீ உன்னுடைய ஆரோக்கியம் வந்து வேலை செய்யும். ஆரோக்கியம் என்பது உணவுல இல்லைன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆரோக்கியம் என்பது உணவுல இல்லைன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி விடுறது எவனுக்கும் தெரியாது. அதனாலதான் நீங்க எதவோ தின்னுக்குங்க, மருந்தையும் தின்னுக்கோ. எதவோ தின்னுக்கோ, மருந்தையும் தின்னுக்கோ, வேலை வேலைக்கு மாத்திரை தின்னுக்கோ, வேலை வேலைக்கு உணவையும் தின்னுக்கோ. வேலை வந்து செத்துப்போ. இதுதான் தாரக மந்திரம். வேலை வேலைக்கு தின்னுக்கோ, மறக்காம மாத்திரையை போட்டுக்கோ, அப்புறம் தேதி வந்தா செத்து போயிரு. அப்புறம் இது என்ன வாழ்க்கை இது? அப்ப அதனாலதான் இவங்கள கண்டுபிடிச்சாங்க. அதனால வந்து கண்டுபிடிச்சு உலகத்துக்கு கொடுக்கணும். அது மலிவா இருக்கணும், சீப்பஸ்டா இருக்கணும். இப்ப ராக்கெட்ல பயங்கர காஸ்ட்லி ராக்கெட். அதுக்கு ஆமா இதை உடைக்கணும். முதல் ராக்கெட்ல ஏறதை விட, ராக்கெட்ல ஏறி ஆகாயத்துக்கு போறதை விட, ராக்கெட் இல்லாமே ஆகாயத்துக்கு போறத நம்ம ராக்கெட் இல்லாம கயிறு கட்டி போற மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த கயிறை நம்ம உருவாக்கலாம். அந்த கயிறை நம்ம இந்த பூமியில இருக்கிற வேஸ்ட், அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் இருந்து கயிறு பிரிக்கலாம். கயிறை பிரிச்சு எடுத்து அந்த செராமிக் போட்டு மின்சாரத்தை வச்சு, அதாவது இப்ப இருக்கிற சாதாரண இரும்பை விட லேசா இருக்கணும். இரும்பை விட பல மடங்கு லேசா இருக்கணும். இரும்பு மாதிரி உறுதியா இருக்கணும். எடையும் இருக்கக்கூடாது, இரும்பு மாதிரி வலிமையாவும் இருக்கணும். எடையும் இருக்கக்கூடாது. ஃபைபர் கடுமையான ஃபைபர் பிடிச்சி இழுத்து அந்த ரயில கட்டினா இழுக்கக்கூடாது. சும்மா ஒரு விரல் அளவுக்கு மொத்தம் இருக்கிற கயிறை 100 டன் ரயில பிடிச்சி இழுத்த கூட அந்து போகக்கூடாது. அந்த அளவுக்கு அது டெம்பரா இருக்கும். அந்த மாதிரி கயிறுலாம் நம்ம இயற்கையில் இருக்கு. அதை வச்சு நம்ம விண்வெளிக்கே போலாம். விண்வெளிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. 400 கிலோமீட்டர் சும்மா மீறி போனா ஒரு 12 மணி நேரத்துல மேல போயிடலாம். அங்க போய் குடியிருந்துக்கலாம். ஆனால் அதற்கான கண்டுபிடிப்பு நம்மகிட்ட வந்தாச்சு. அதனால கொஞ்சம் நாள் ஆகும். சரியா? ஆகையினால எப்பவுமே கண்டுபிடிப்பு யாராவது நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க, துண்டக்கான ஓடிடுவான். எந்த விஞ்ஞானி வந்தாலும் நீங்க என்னங்க கண்டுபிடிச்சிருக்கேன்னு கேளுங்க, ஓடியே போயிடுவான். நீங்க விஞ்ஞானி ரைட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு கேளுங்க. நிலாவுல தண்ணி கண்டுபிடிச்சுன்னு சொல்லுவே. நிலாவுக்கு போனது யாரு? அந்த கருவி கண்டுபிடிச்சா. நீ கருவி கண்டுபிடிச்சிட்டு ஆட்டது நீ யாரு எனக்கு தெரியாதா? நீ நிலாவுக்கு போற கருவி கண்டுபிடிச்சியா? நிலாவுக்கு நீ எப்படி எவனா கண்டுபிடிச்சது வச்சுட்டு கண்டுபிடிச்சேன்னு சொல்ற? அவன் ஒரு இடத்துல பாத்துருப்பா. நீ அவன்லாம் கருவி கண்டுபிடிச்சு கையில கொடுத்துட்டா. அவன் அரைங்குறையுமே தேடி இருக்க, நீ முழுசா தேடி இருக்கிற. துப்பாக்கி கண்டுபிடிச்ச அவன்தான். அவனும் துப்பாக்கி கண்டுபிடிச்சான். நீ பழகிட்டு அவனை விட நல்ல குறிமான்னு சுட்டு இருக்க. அவ்வளவுதான். அவன் துப்பாக்கி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிட்டான். அவன் சரியா சுட தெரியல. கண்டுபிடிச்சவனுக்கு சரியா சுட தெரியல. நீ விலைக்கு வாங்கிட்டு வந்து என்ன பண்ற? ஒழுங்கா சுட்டு இருக்கிற. இப்படிதான் வித்தியாசம். இப்படி யோசனை பண்ணோம்னா எல்லாத்தையும் டாரா கிழிச்சிடலாம். அப்ப பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். அப்ப அதான் சொல்றான், நீ செவ்வாய்க்கு போ, நிலாவுக்கு போ. இப்ப நாம என்ன பண்றோம்? அந்த செவ்வாய்க்கு போறாங்களே, நிலாவுக்கு நாம போகணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி போகணும்னா உடம்பு எப்படி மாத்துறது? அதாவது எனக்கு விண்வெளிக்கு பிறகு தகுதி உண்டு, நாம நிரூபிக்கலாம். எப்படி நிரூபிக்கலாம்? ஆகாரத்தை நிறுத்துறோம். அப்ப எனர்ஜி எங்க இருந்து வருது? எனர்ஜி 4ல இருந்து வருது. காலையில வந்து பேசும்போது எனர்ஜி எங்க இருந்து வருது? எனர்ஜி வந்து நைட்ரஜன் வருது, கரெக்டா வரிசையை சொன்னா. நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கான், கார்பன், இந்த 4ம் எனர்ஜியா உள்ள போகுது. அதனாலதான் கார்பன் இல்லாம இருக்காது. இந்த உடம்பு கார்பன் வேணும், ஆர்கான் கேஸ் வேணும், ஆக்சிஜன் வேணும், நைட்ரஜன் வேணும். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாம நானோ பார்ட்டிகளா இருக்கு. அந்த நானோ பார்ட்டிகள் உடம்பு உறிஞ்சிக்கும். உறிஞ்சோணும்னா அன்னப்பாதை பூரா சுத்தமா இருக்கணும். மலமே இருக்கக்கூடாதுன்னு சொன்ன. அன்னப்பாதையில எந்த வகையான மலமும் இருக்கக்கூடாது.
அப்ப அன்னப்பாதையில மலம் இல்லைன்னா அந்த மலத்தை எடுக்கணும்னா அதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும், 1 வருஷம் ஆகும். அப்படி எடுக்கிறப்ப ரத்தம் கெட்டு போகக்கூடாது. ரத்தம் வந்து ரத்தம் கெட்டு போகக்கூடாது. ரத்தத்துல அழுக்கே இருக்கக்கூடாது. ரத்தத்துல அழுக்கு இல்லைன்னா அடுத்த ஒரு பதில போட்டேன். ரத்தத்துல எப்ப அழுக்கு இல்லதோ அப்ப சிறுநீர் வராதுன்னு சொன்னேன். சிறுநீர் வரக்கூடாது. என்னது? சிறுநீர் வரக்கூடாது. அப்பதான் யோக நிலை. அப்படியே 6 மாசம் குகையில உட்காந்துக்கிறது. எப்படி? குகையில. இதுதாங்க வரலாம். இத கண்டுபிடிச்சவர் தான் வெங்கடேசன். அதனால அட்வான்ஸ் நம்மகிட்ட வந்து நம்மகிட்ட வைரம் இருக்கு. அந்த வைரத்தை வந்து மலிவா கொடுக்க முடியாது. அப்புறம் சொன்னேன் அப்படியே அப்பதான் சொன்னேன், அப்பதான் மலத்தையும் ஜலத்தையும் நிறுத்த முடியும்னு வள்ளலார் சொன்னது இதுதான் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் வள்ளலார் ஒண்ணு சொன்னாரு, மழை ஜலம் மற்ற தேகமாக மாற வேண்டும் சொன்னாரு. மலம்னா வயிற்றுல உணவு பாதையில போற மலம் இருக்கக்கூடாது. ஜலம்னா சிறுநீர் இருக்கக்கூடாது. என்னது? சிறுநீர் இருக்கக்கூடாது. ஆமா, அவரு ஒரு தடவை குடிசைக்குள்ள போனாரு. குடிசைக்குள்ள போய் ஒரு நாள் அவரு அது அவங்க அங்க போன அந்த 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 செய்தி சொல்லுவாங்க. அந்த வீடியோல இருக்கு. அவர் ஒரு வாரம் உள்ள போனாரு. 2 தடவை போயிட்டு வந்திருக்காரு. 3வது தடவை போயிட்டு வரும்போது வரவே இல்லைன்னு சொல்றாங்க. முதல்ல ஒரு வாரம் போய் இருந்திருக்காரு. ஒரு குடிசையில் இருந்திருக்காங்க. பசங்களே வெளியில இருந்திருக்கானுங்க. ஒரு வாரமாயும் உள்ள போய் வரல. 2வது அப்ப வெளியே வந்துட்டாரு. 2வது வந்து பாரு உள்ள ஒரு 40 நாள் இருக்க போறேன்னு இருக்காரு. பசங்களே விளையாட்டு இருந்துட்டு அவங்களோட இருந்தவங்கலாம் வள்ளலாறு கூட இருந்த சம வயதில் இருந்தவங்களாம் உள்ள போயிருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொல்ல கேட்ட செய்தி வீடியோல இருக்கு. அதுக்கு ரெக்கார்டு எல்லாம் கிடையாது. கண்ணுல பார்த்த சாட்சி. அப்பெல்லாம் வீடியோ எதுவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. புரியுதா? அப்பெல்லாம் அவர் என்ன பண்ணாரு? எந்த ரெக்கார்டு போட்டோ கிட்ட எதுவுமே கிடையாது. எந்த ரெக்கார்டும் கிடையாது. சொல்றதுதான். அப்புறம் 3வது தடவை அந்த அதே குடிசை உள்ள குடிசைக்குள்ள போய் அப்பெல்லாம் குடிசைக்குள்ள போயிருக்காரு. போனவர் திரும்பி வரவே இல்லை. என்ன ஆனாரு எப்படி ஆனாரு யாருக்குமே தெரியாது. அப்புறம் அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர், அவன் பேர் என்னமோ கலெக்டர், அவன் தான் நேர்ல வரணும். நேர்ல வந்து பூட்டை திறந்து பார்த்தா உள்ள ஒண்ணு அந்த குடிசைதான். என்ன பெருசா குடிசை, கள்ளிக்கொட்டு ஓடு மாதிரி இருந்திருக்கலாம். பூட்டை திறந்து குடிசைக்கு பூட்டே ஒண்ணு. அது அவரு பூட்டை போட்டு திறந்தாருன்னா அப்ப ஏதோ கள்ளிக்கோடு ஓடு மாதிரி இருந்திருக்கணும். கையோடு மாதிரி ஏதோ வீடு போட்டுருக்கலாம். பழைய கூரை ஓடும். உள்ள போய் பார்த்தா ஒன்னையும் காணும். அப்படியே மூடிட்டு அவர் காண போயிட்டாரு. எழுதிட்டான் ரெஜிஸ்டர்ல. என்ன ஆச்சு ஏதாச்சு, யாரு கொண்டாங்க, எடுத்தாங்களா, போனாங்களா, எந்த வரலாறும் இல்லை. ஏன்னா அங்க சுத்தி ஆளுங்க இருக்காங்க. எல்லாம் பயந்துட்டாங்க. எல்லாருமே பயந்து உள்ள போனவர் காணோம்னா அப்புறம் கலெக்டர் வந்து மாவட்ட ஆட்சியர் பார்த்தாரு. உள்ள பார்த்தாரு, இல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு தெரியுமா? சரி, இவர் வந்து முக்தி அடைஞ்சிட்டாரு, இவரே அறிவிச்சிட்டாரு, இவர் காண ஒரு அதிசய மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சுத்தி அதை சுத்தி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் என்ன பண்றாருன்னா, அந்த மாவட்ட ஆட்சியர், அந்த கலெக்டர், இங்கிலீஷ் கலெக்டர் ஒரு அப்பவே கலாய் சீட்டு வந்துருச்சு. அப்பவே கலாய் சீட்டு போட்டு ஒரு கூரையை போட்டு அந்த வீட்டுக்கு மேல ஒரு கூரை போட்டு மூடி வச்சு சாவி போட்டு பூட்டு போட்டுட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டாரு. இதுதான் அந்த வீடியோல இருக்கு. இதைத்தான் அதை பத்தி சொல்றாங்க. நடந்துச்சா நடக்கலையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ நடந்திருக்கிறது. அவரை பத்தி நிறைய பொய்யான கற்பனையெல்லாம் பரவுது. அதெல்லாம் கிடையாது. மொத்தத்துல உடம்பை வந்து ஒளியாக மாற்றி இருக்கலாம், அல்லது நெருப்பாக மாற்றி இருக்கலாம், அல்லது மூச்சை வெளி நிறுத்தி பழகி இருக்கலாம். அப்ப கடுமையான வெப்பம் ஏற்பட்டு காணாமல் போயிருக்கலாம். இதெல்லாம் வந்து சாத்தியம்தான். ஆனா எப்படி போனாரு, எப்படி வந்தாரு அப்படிங்கிற அவருடைய அனுபவம். அவர் நேர்ல வந்து சொன்னாதான் புரிஞ்சு கொள்ள முடியுமே தவிர நம்ம யூகம் பண்ணிக்கலாம். அப்படி போயிட்டாரு, இப்படி போயிட்டாரு, காணா போனாரு, ஆவியா மாறினாரு, நெருப்பா மாறினாரு. மொத்தத்துல அவரு கடுமையாக உணவினுடைய உணவு கட்டுப்பாட்டை கடுமையாக சொல்லியிருக்கார். உணவு கட்டுப்பாட்டை கடுமையாக சொல்லியிருக்கார். ஆனால் வழிமுறை என்பது இப்பதான் அது வழிமுறை எப்படி செய்யணுங்கிற வழிமுறை வந்து ஒரு விஞ்ஞானி வந்து சாதாரண ஒரு விஞ்ஞானி வந்து கண்டுபிடிச்சு சொல்லணுங்கிறத விதி. அந்த விதியை ஒழுங்கா செஞ்சு 8 ஆண்டுகள் போராடி இவர் எடுத்துக்கொண்டது வந்து குகையில வாழுகின்ற யோகிகள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு விவேகானந்தர் தான் சாட்சியா எடுத்துக்கிறார். விவேகானந்தர் மிகப்பெரிய ஞானி. அவர் அந்த ஞானி சொல்றதை வைத்துக்கொண்டு அவர் வந்து நேர்ல போய் ஒரு காசியில போய் ஒரு யோகியை சந்திக்கிறாரு. அவர் பூமிக்குள்ளதான் இருப்பாரு. எப்பயுமே பூமிக்குள்ள குழி வெட்டி இருக்காரு. மாசத்துக்கு ஒருக்கதான் வெளியே வருவார். எத்தனை நாளைக்கு ஒருக்க? விவேகானந்தர் வாழ்க்கை வரலாறுன்னு விக்கிது, வாங்கி படிச்சு பாருங்க. விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாறு. விவேகானந்தரோட வாழ்க்கை வரலாறு.
இங்க பாருங்க, கவனகர் முழக்கம் ஒண்ணு இருக்கு தெரியுமா? கவனகர் முழக்கம் இதுல பாரு, ஒருத்தர் சாப்பிடாம ஒருத்தர் இருக்கான்னு எழுதியிருக்காரு பாருங்க. இது எப்ப வந்தது? 2004ல, 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. பாருங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினு வச்சிருக்கேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குறது நான் வச்சிருக்கிறேன். அப்படின்னா 20 வருஷமா இந்த கவனகர் எனக்கு தெரியும் அர்த்தம். அவருக்கே ரத்த சுத்தங்களை மேல சொரிஞ்சிட்டு இருப்பாரு. அவருக்கு தோல் நோய் இருக்குது, கட்டங்கரே தோல் நோய் இருக்கு. எல்லாம் திங்கிறது தான் அவர். எல்லா உணவு அட்டகாசம் பயங்கரமா இருக்கு, உணவு அட்டகாசம். அப்புறம் அப்ப 2004ல வந்தது யாரோ ஒருத்தர். இதெல்லாம் கதை. இது படிச்சுட்டு சும்மா போக வேண்டியதா? அவரு நோயே அவர் தீர்க்க முடியாத பொழுது அப்ப நீ திருக்குறள் படிச்சு என்ன பண்ண போற? உனக்கு மாரடைப்பு வந்து நாளைக்கு சாக போற, என்ன பண்ண போற? நோய் வந்து சாக போற. இப்பவே சொல்றேன், நோய் வந்து சாக போற. நான் எழுதிக்கலாம், நோய் வந்து சாக போறேன். ஏன்டா வள்ளுவர் சொல்றாரு, அறிவாளிகளுக்கு நோய் வந்து சாகலாமான்னு அவரே கேட்கிறாரு. அறிவாளிகளுக்கு நோய் வரலாமான்னு கேட்கிறாரு. அறிவாளிகளுக்கு நோய் வரலாம் அப்படின்னு வள்ளுவரே கேட்கிறாரு. ஆக நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அப்ப காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி படிப்படியா 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 அருந்தி முடிந்த அளவுக்கு, இந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீர் பேச்சு நீட்டிக்கிற காலத்தை வந்து அவங்களா முடிவு பண்ணிக்கலாம். அவங்களா? ஆமா, அவசரப்பட்டுல நீட்டக்கூடாது. அந்த உடம்பை அனுசரிக்கணும், மனதை அனுசரிக்கணும். மனம் ஆர்ப்பாட்டம் பண்றப்ப டக்குன்னு கை உணவுக்கு போய் சுத்தப்படுத்தணும். இப்ப வந்து சுத்தப்படுத்துற முறை தான் நாம சொல்லி தர போறோம். இப்ப நான் அதை மட்டும் சொல்லி முடிக்க போறேன். ஒரு நிமிஷம் தான். அவங்க போயிட்டாங்க. அதாவது இந்த 3ஆம் பாடத்துல ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்புறம் இது விரிவா அப்புறம் பேசுவோம். சில குறிப்புகளை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். முக்கியமான 3ஆம் பாடம், அப்புறம் 5ஆம் பாடம், 9ஆம் பாடம், அதை மட்டும் உங்க வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்க. டெலகிராம்லயே வந்துருங்க. டெலகிராம் அதுலயும் போட்டீங்கன்னா வந்துடும். புரியுதா? உங்க பேரை டெலகிராம்ல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க. எப்பவுமே வந்து ஒரு 2 GB 3 GB போட்டு வச்சுக்கோங்க. ஒரு ஏர்டெல் இருக்கலாம், ஜியோ இருக்கலாம். பிஎஸ்என் நல்லா இருந்தா எடுக்கும். பிஎஸ்என் வந்து பவர் டவரா இருந்தா பிஎஸ்என் எடுக்கிறது சரியா சிக்னல் இல்ல. ஏர்டெல் ஜியோ அது போட்டுங்க. நீர் உணவு முறை பக்கம் 44 புத்தகம் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க. நீருணவு முறையை சுருக்கமாக கீழ்கண்டவாறு சொல்ல விரும்புகிறேன். காலை எழுந்தவுடன் பெட் காஃபி என்று மறந்து விடுங்கள். காலை கடனை முடித்தவுடன் சுத்தமான நீர் அருந்துங்கள். முடிந்தவரை தண்ணீர் குடிக்கவும். எந்த அளவுக்கு கொஞ்சம் பிடிக்குதா படிச்சுக்கணும். ஒரு 50 மில்லி 100 மில்லி பிடிக்கும் வயிற்றுல, அவ்வளவுதான். காலையில் தெரிச்சு வயிறு தண்ணி லேசா சுருங்கித்தான் இருக்கும். அப்ப 50 ml 100 ml தான் பிடிக்கும், அவ்வளவு. அதுக்கு மேல போட்டு இந்த 1 லிட்டர் சாப்பிட்றது 2 லிட்டர் சாப்பிட்றது தப்பு. எவனும் உலகத்துல செஞ்சு காட்ட முடியாது. அதெல்லாம் யாருமே அந்த 1 லிட்டரா இருந்தா கூட அந்த 50 30 பிரிச்சுதான் குடிக்கணும். தவிர வெறும் வயிற்றுல அவ்வளவு தண்ணி போட்டு திரிக்க கூடாது. அடிப்படையே தப்பு. சரிங்க. சும்மா இருக்கிற வயிற்றுல அதெல்லாம் தப்பு. சும்மா இருக்கிற வயிற்றுல அவ்வளவு போடவே கூடாது. சும்மா இருக்கிற வயிற்றுல அவ்வளவு போடக்கூடாது. எல்லாமே அளவாத்தான் இருக்கணும். எல்லாமே அளவாதான் இருக்கும். அந்த வயிறு அந்த மனம் போதுன்னு சொன்னா அப்பவே நிறுத்திடணும். அது அமிழ்தமா இருந்தாலும் சரியே, அது எவ்வளவு பெரிய கடையில அது லாலா ஸ்வீட்டா இருந்தா என்ன, அது என்ன சொல்ற, இந்திரனே வந்து அமுதம் கொடுத்தா என்ன, சிவனே வந்து அமுதம் கொடுத்தா என்ன, எந்த அமுதம் இருந்தாலும் அது அமுதம் அல்ல, உடம்புக்கு விஷம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? முதலிய வேலை அதாவது சுத்தமான வடிகட்டு நீர் குடிக்கவும். 0 ஃபில்டர் வாங்கி வச்சுக்கலாம், செராமிக் ஃபில்டர் வாங்கி வச்சுக்கலாம். ஆத்து நீர் இருந்து செராமிக் ஃபில்டர் போட்டு வச்சுக்கணும். ஆத்து நீர் இருந்ததுன்னா தான் ஃபில்டர் வாங்கி போட்டுக்கணும். இந்த பைப்ல வர தண்ணி ஃபில்டர் வாங்கி கூடாது ஐயா. அது உப்பு தண்ணி. உப்பு தண்ணி பசி கண்ட்ரோல் பண்ணாது. ஓ சரிங்க சரிங்க. மழை நீர் தான் 1 நம்பர். மழை நீர் தான் பசியை கண்ட்ரோல் பண்ணும். சரிங்க சரி. மழை வர்றப்ப பெரிய ட்ரம் வச்சு 1 வருஷத்துக்கான தண்ணி நீங்க பிடிச்சி வச்சுக்கலாம். சரிங்க சரி. 2 ட்ரம் இருந்தா போது 1 வருஷத்துக்கு வரும். சரிங்க.
ஒரு அது ட்ரம் கெட்டு 200 போகாது. ஒரு ட்ரம் 200 லிட்டரு, 2 ட்ரம் 400 லிட்டர் வரும். அது வாங்கி வச்சுட்டா போதுமான ஒரு ஆளுக்கு போதுமானது. அந்த தண்ணி கெட்டு போகாது ஐயா? அது 100 வருஷம் ஆனாலும் கெடாது. அது நிழல்ல வச்சிருக்கணுமா? எப்படி வேணா வச்சிருக்கலாங்களா ஐயா? வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள மூடி போட்டு இருட்டுல வச்சுக்கணும். சரிங்க, சரிங்க, இருட்டுல தான் இருக்கணும். தண்ணி இருட்டுல தான் இருக்கணும். வெளிச்சத்துல இருக்கக்கூடாது. சரிங்க, வெளிச்சத்துல இருந்துச்சுன்னா பாசி வந்துடும். வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க, சரி. இப்ப அப்ப மதியம் என்ன பண்ணுவீங்க? மதியம் மதியம் வந்து இப்ப நீங்க நீர்ப்பயிற்சி செஞ்சுட்டே வந்து ஒரு 3 மணிக்கு காய் சோறு வச்சு அப்பளம் வச்சு சாப்பிடுங்க. 3 மணிக்கு காய் சோறு. ஆமா. நிறைய காய் வணக்கி உனக்கு இப்ப இருக்கிற காயில இந்த காய் தீத்துருங்க. வாங்கிட்டு வந்த காயில கொஞ்சம் கொஞ்சமா தீத்துருங்க. புரியுதா? சரிங்க, போட்டு நல்லா வணக்குங்க. காய் நல்லா வணக்குங்க. சரிங்க, ஒரு 1/2 கிலோ காயாவது இருக்கணும். நல்லா வணக்கி வெங்காயம் தக்காளி போட்டு வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு எந்த சுவையெல்லாம் கூட்டி குறைச்சிங்க. உப்பு காரக்கவே போட்டு வணக்கிட்டு வணக்கதுக்கு அப்புறம் அவல் இருக்கு இல்லையா? செவ்வவல் இருக்கு இல்லையா? சோத்துக்கு பதில் நீங்க என்ன பண்ண, சோத்துக்கு பதில் அவலை போட்டுருங்க. சரிங்க. காய் நல்லா வெந்துடணும். 3/4 வேக்காடு வந்ததுக்கு அப்புறம் இந்த அவலை போட்டு பெரட்டிடணும். அவலை போட்டு பெரட்டிடணும். அவள் போட்டு பேட்டர்ன். இதுக்கு பேர் காய். இதுக்கு பேர் காய் அவல்னு பேரு. காய் அவல், வேக வைத்த காய் அவல். சரிங்க. சாப்பிடும் பொழுது ருசிக்கு ஊறுகாய் வச்சுக்க. ஒரு சின்ன ஊறுகாய் வச்சு அது கூட வந்து 3/4 வேக்காடு ஆயிரும். ஊறுகாய் ஊறுகாய் வச்சுக்கலாம். பூண்டு ஏதோ ஒரு ஊறுகாய், என்ன ஊறுகாய் வச்சுக்கலாம். சரிங்க. 2 அப்பளம் வச்சுக்கலாம். சாப்பிடும் பொழுது அந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு சாப்பிட்டுக்கணும். அப்ப நம்ம சாப்பிடுற உணவு எல்லாத்துலயுமே எலுமிச்சம்பழம் ஊத்தணும் இல்லையா? எலுமிச்சம்பழம் ஊத்தினாதான் அந்த நாக்குல இருக்கிற விஷத்தை கீழே இறக்கி விட்டே இருக்கணும். சரிங்க சார். அது வந்து கிருமிகளை, தீய கிருமிகளை கொண்டுகிட்டே இருக்கும் எலுமிச்சம்பழம். சரிங்க. இதுதான் அடிப்படை. புரியுதா? அப்படி பண்ணி முடிச்சுக்குங்க. முடிச்சு கீழே போயிடும். அது வந்து என்ன, இந்த தொண்டைக்கு கீழே இருக்கிற விஷத்தை இப்ப காலையில ஒரு உணவு எடுத்தாச்சு, 10 மணிக்கு எடுத்தாச்சு, 10 மணிக்கு எடுத்தாச்சு. அது வந்து என்ன பண்ணோம்னா தொண்டைக்கு கீழே இருக்கிற விஷயத்தை இறப்பை வரை கொண்டு போகும். சரிங்க. நம்ம என்ன பண்ண, இறப்பையில் இருக்கிற விஷயத்த பெருங்குடல் கொண்டு போகணும். சரிங்க. அப்ப தண்ணி பயிற்சியை பண்ணிட்டு இந்த 3 மணிக்கு சாப்பிட்றப்ப அங்க ஏற்கனவே சேர்ந்துருக்குது, அதையும் அடிச்சுட்டு இது கீழே கொண்டு போகும். சரிங்க. மெல்ல மெல்ல போக 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 என்னன்னா, உடம்பில் இருக்கிற அந்த உணவு பாதை 30 அடியிலேயே மெல்ல மெல்ல ஆக்சிஜனும் நைட்ரஜனும் ரெண்டும் சேர்ந்து புதிய ஒரு சூழலை உருவாக்கும். நரம்புக்கும் உள்ள இருக்கிற சதை மண்டலத்துக்கும் ஒரு மிதமான குளிர்ச்சியை உண்டாக்கும். மிதமான குளிர்ச்சி உண்டாகும். அப்படி உண்டாக்குறப்போ அந்த செத்து போன செல்லெல்லாம் வந்து முளைக்க ஆரம்பிக்கும். செத்து போன செல்ல மீண்டும் உயிர் பெற ஆரம்பிக்கும். சரிங்க, சரி. குறிப்பாக பெருங்குடல். அந்த பெருங்குடல் அப்படி சுத்தமாக 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 உங்களுக்கு அந்த தகவல் அந்த மீண்டும் உயிர்ப்பிச்சுக்கு. எப்பயுமே இந்த உடம்பு வந்து சாகாது. அந்த ஓய்வு கொடுக்கறப்ப, வயிற்றுக்கு கேப்ல ஓய்வு கொடுக்கறப்ப மீண்டும் 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 தன்னை புதுப்பித்துக் கொள்ளும். புதுப்பிக்கிறப்ப முடிச்சுக்கிறேன். நேரமாச்சு. எப்பயுமே அதிகபட்சமா வந்து 20 நிமிஷம் 25 நிமிஷம் அவங்க போயிட்டாங்க, அவங்க வேலையை இருந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி வேலை இருக்கிறப்ப டக்குன்னு கட் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த பதிவாகுது, டக்குன்னு தூக்கி மறுபடியும் யூடியூப்ல போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். நேத்து நடந்ததெல்லாம் வந்திருக்குமே, லிங்க் இருக்குமே. அந்த மாதிரி குழுவிலையும் போடுவேன், தனிப்பட்ட முறையிலையும் போட்டுருவேன். அந்த லிங்கை பார்த்துட்டீங்கன்னா என்ன நடந்தது, என்ன பயிற்சி கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒரே நிமிஷத்துல முடிக்க போறேன். கொதிக்க வைத்த நீர் வேண்டாம். காலை 10 மணி அளவில் சிறுநீர் தனிப்பட்ட துர்நாற்றம். சிறுநீர் வந்து பிரிஞ்சிருக்கும். சிறுநீர் வந்து காலையில் பிரிஞ்சுதா? பிரிஞ்சுது. காலையில பிரிஞ்சுது, நைட்ல பிரிஞ்சுது. நைட்ல பிரிஞ்சது. இந்த நீர் பயிற்சி பண்ணி இப்ப காலையில எந்திரிக்கிறீங்க, ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கீங்கன்னா நீர் பயிற்சி பண்ணி 10 மணிக்குள்ள நீர் பிரியுதான்னு பாக்கணும். இந்த கெட்ட வாடையோட மஞ்சளா போகும். சரிங்க, பாக்குறேங்க. அந்த கவனிக்கணும். சிறுநீர் எப்படி போகுதுன்னு கவனிக்கணும். சிறுநீர் எப்படி போகுதுன்னு கவனிக்கணும். இப்ப இந்த நீர் பயிற்சி பண்றப்ப பழைய விஷம், நீங்க ஏற்கனவே மருந்து, மாத்திரை, லேகியம், மூலிகை, ஸ்டீராய்டு, பலமான ரசாயனம் அதெல்லாம் வெளியே எடுக்கணும். சரிங்க. இந்த நீர் தான் இன்னைக்கு அந்த பயிற்சி. ஒரு உணவுக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இடைவெளி கொடுக்கணும். 10 மணிக்கு சாப்பிட்டா 4 மணி நேரம் 5 மணி நேரம். 10 சாப்பிட்டீங்க, 11, 12, 1, 2, 3, 5 மணி நேரம் இடைவெளி. சரிங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு 6, 6:30 முடிச்சிடணும். சரிங்க. அப்ப 3 வேலை ஆச்சு. 3 வேலை சரியா போச்சு. 6 மணிக்கு மேல 6, 6:30 மேல எதுவுமே உள்ள போகக்கூடாது. தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம் தூங்குற வரைக்கும்.
தூங்குறது. இங்கிட்ட 3 வேளை தூக்க தின்னாச்சுடா. தூக்க தூ தூக்க கலக்கத்துல ஏந்திருக்கும் போது தண்ணி தாகம் எடுக்குது. அப்ப குடிக்கலாம் இல்லையா? கட்டாயம் குடிக்கலாம். சரிங்க, சரி. வயிறு காலியா இருக்கக்கூடாது. 50 ml எப்போ இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம இத ஏதாவது மட்டும் நள்ளிரவுல யூரின் போறப்ப தண்ணி தாகம் எடுக்குது. ஆமா. அப்ப எடுத்து ஒரு முடை குடிச்சிட்டு படுக்கலாம். சரிங்க, அது சரி. என்ன பண்ணும்னா, அந்த கலக்கி சுத்தம் பண்ணிட்டே இருக்காரு. போக சுத்தமாயிடுச்சுன்னா, நன்கு ஒரு வருஷத்துல வந்து தண்ணீர் தேவையே குறைஞ்சிரும். அது தானாவே தண்ணி உற்பத்தி பண்ணும். சரிங்க, சரி. புரோட்டீன் உற்பத்தி பண்ற மாதிரி, நைட்ரஜன் புரோட்டீன் உற்பத்தி பண்ற மாதிரி தண்ணியை தானா உற்பத்தி பண்ணி வெளியிருந்து உறிஞ்ச ஆரம்பிக்கும். சரிங்க, சரி. நம்ம உடம்பு சுத்தமாக இது வந்து யாரும் நம்ப முடியாத வேலையெல்லாம் பண்ணும். கண்டிப்பா. சாதாரண அறிவியல் படிக்கிறான் பாருங்க, எம்பிபிஎஸ் டாக்டர் அவங்களுக்குலாம் இது புரியாது. ஆனா அவங்களும் இந்த பிரச்சனை வர்றப்ப உணவு கட்டுப்பாடை பத்தி பேசுவாங்களே தவிர, உணவு கட்டுப்பாடு எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி தொடங்கணும், உடம்புக்கு சக்தி எங்கிருந்து வருது அப்படின்னு எதுவுமே தெரியாது. அவங்க பாடத்துல அது அப்படி சப்ஜெக்டே கிடையாது. சரிங்க. முடிச்சுக்கிறேன். ஆகையினால அசைவ உணவு பொருள்களை ஒதுக்கி விடுங்கள். பாலும் அசைவ உணவு தான். பால் என்பது முதன்மையான சளிப்பண்டம் என்று டாக்டர் அர்னால்ட் கூறுகிறார். அது இந்த நீர் பயிற்சி செய்யறப்போ முதல் சிறுநீர் வந்து கடுமையான துர்வாடையோடு போவதை நீங்களே உணர்வீர்கள். பிறகு 10 மணி அளவில் உங்கள் உணவு பழக்கத்தை ஆரம்பியுங்கள். அந்த உணவு பழக்கத்தை ஆரம்பிச்சாச்சு, முடிச்சாச்சு. அப்புறம் முடிஞ்சதுல அதுக்கப்புறம் இந்த நீர் பயிற்சி செஞ்சுட்டே போய் மறுபடியும் 3 மணிக்கு உணவு பழக்கத்தை ஆரம்பிங்க. சரிங்க. மறுபடியும் நீர் பயிற்சி பண்ணிட்டு போய் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஒரு உணவு பழக்கத்தை ஆரம்பிச்சு முடியுங்க. சரியா? இதுதான் இப்ப நீங்க செய்யறது. மறுபடியும் நான் வந்து உங்களை கூப்பிடுறேன். சரியா? நன்றி.